மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இந்திய குடியரசு தினம் 76வது ஆண்டை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இந்திய குடியரசு தினம் கொண்டாடுவதற்கு காரணம் நமது இந்திய அரசியலமைப்பு தன்னிச்சையாக இயங்க வேண்டும், குடியரசு தனியாக தனி நாடாக செயல்பட வேண்டும் என்று 1930ஆம் ஆண்டு தேசிய காங்கிரஸ் சார்பாக இந்திய பிரகடனம் நிறைவேற்றியது. அந்த பிரகடனத்தில் என்ன சொன்னதுன்னா 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26 இதே நாள் தான் நம்ம இந்தியா தன்னிச்சை இயங்கணும், காலனித்துவ ஆதிக்கத்தில் இருந்து பிரிட்டன் அரசாங்கத்திலிருந்து விலகி நம்ம இந்தியா தனியா செயல்படணும் என்று அந்த நாளில் பிரகடனம் ஏற்றினாங்க. பிறகு 1947 இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு சட்ட மேமதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முதல் சட்ட அமைச்சராக பதவியேற்றார். அவர் தலைமையிலேயே 2 ஆண்டுகளாக 11 மாதங்கள் 18 நாட்கள் நடந்து இந்த சட்டத்தை ஏற்றி ஒரு குழுவாக செயல்பட்டு இந்திய அரசாங்கத்தால் சட்டம் நிறைவேற்றி நமது பாராளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் நிறைவேற்றி இந்த சட்டத்தை ஏற்றி தனி நாடாக தனி குடியரசு அமைப்பாக தனி சட்டங்களை ஏற்றி இந்த நாளை நாம் குடியரசு தினம் கொண்டாடுகிறோம். உலக நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 தேசிய தினங்கள்: சுதந்திர தினம், மகாத்மா காந்தி ஜெயந்தி தினம், குடியரசு தினம். இந்த 3 தினம் நாம் கொண்டாடுகிறோம். நம்மளுடைய சட்டங்களை சட்ட நுணுக்கங்களை கையாளுவதற்கும் மக்கள் உபயோகிப்பதற்கும் இந்தியா தனிச்சையாக செயல்படுவதற்கும் இந்த நாள் நமக்கு பயன்படுகிறது.